ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் பேபிக்கான ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 மந்த் பேபிக்கான ஃபுட் ரெசிபி டே 1 டே 2க்கான ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து டே 3க்கான ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்தளவு வந்து நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கிளாஸில். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து குட்டி கிளாஸ் தான், ஒரு நாள் ஃபுல் டே கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். இந்தளவு சாப்பிடலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நான் சேர்த்தே செஞ்சுக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மிளகு, ஒரு 4 சீரகம், இதை மட்டும் வந்து நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து செரிமானமாகும், அதுக்காக. கூடவே வந்து 2 பல்லளவு நான் பூண்டு வந்து உரிச்சிட்டு கூட சேர்த்துக்கிறேங்க. இது மூடி போட்டு ஒரு 4 விசில் வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம ரைஸ் சேர்க்குறோம் இல்லையா, அதனால். அவ்வளோதான், ஒரு 4 விசில் வேக வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இது மிக்ஸியில் சேர்த்து அரைக்க போகிறதில்ல. நம்ம மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி கொடுத்து பழகணும் அப்படின்னா நார்மலான ஃபுட்டுக்கு பழகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்பூனாலே வந்து நல்லா மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்கள் இன்கேஸ் மிக்ஸியில் போட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாது. லைட்டாக வந்து கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க மாட்டேன், ஸ்பூன் வச்சு அப்படியே வந்து மசிச்சு எடுத்துப்பேன். ஆல்ரெடி நம்ம சால்ட்டும் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, ஹாட் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிறேன். நான் வந்து மிக்ஸியில் போடலை. அடுத்ததாக வந்து ஹோம்மேட் நெய் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். நெய் இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப ஹெல்தி தான் இது. ஸோ நம்ம நெய்யெல்லாம் சேர்க்குறதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சீரகம் சேர்த்துருக்கோம், அதே சமயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறதால ஈஸியாக வந்து செரிச்சிருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நான் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போகிறேன். காலையில் வந்து 10 மணிக்கு வந்து கொஞ்சம் ஊட்டுவேன். அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு ஊட்டுங்க, ரொம்ப வந்து கம்பல் பண்ணாதீங்க. அடுத்தது ஈவினிங் ஒரு 2:30 இல்லை 3 o'clock வந்து ஊட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஊட்டிடுவேன். அவ்வளோதான், சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தான் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்களை கம்பல் பண்ணாதீங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் காலையில் வந்து சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா வந்து இதை ரெடி பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து விசில் வந்து அது கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு 10:30 போல் ஊட்டிடுவேன். நீங்கள் வந்து நார்மலாக இட்லி கூட ஊட்டலாம். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஃபுட்டு ஊட்டுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஃபுட்டு வந்து மாற்றி வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பழக மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து 2 நாள் வந்து ஒரு ரெசிபியை கண்டினியூ பண்ணுங்கள். 3ஆவது நாள் வந்து வேறு ரெசிபி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே ஒரே ரெசிபி நீங்கள் கண்டினியூஸாக ஊட்டவும் கூடாது. இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து முதல்ல போட்டிருக்க வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னென்ன வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்தி இது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.